இப்போ நம்ம ஒரு டெஸ்டிமனியை பற்றி கேட்க போகிறோம். யாரோட டெஸ்டிமனினா, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான பிரவீன் அண்ணா. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அசிஸ்டன்ட் ஜெயிலராக சேலத்தில் சென்ட்ரல் ஜெயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டெஸ்டிமனியை இப்போ உங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்கு மிகப்பெரிய இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு உண்மையிலே நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு நாள் இதே மாதிரி சாட்சி சொல்லணும்ன்றது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்துல ஆண்டவரோட நீங்க பயணம் பண்ணா என்ன கிடைக்கும், இந்த உலகத்தோட நீங்க பயணம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அழகா என்ன ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய பின்புலம், பெரிய வாய்ப்பு, பெரிய வசதி எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்து இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு கிடைத்த இந்த என்னுடைய பிறப்புல இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்தது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது எல்லாமே என் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் என்பதை நான் எல்லோருக்கும் சொல்ல முடியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நல்ல பெரிய பெரிய மார்க் எடுக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலேஜ்ல எல்லாம் ஒரு டிகிரியே ஒரு 4 வருஷத்துக்கு வாங்க வேண்டியவே 6 வருஷம் கழிச்சு தான் வாங்கினேன். அந்த அளவு ஒரு அரியர் வச்சு படிச்ச பையன். நான் 2018-19 முடிச்சு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வரேன். ஒரு 2 வருஷமா கோவிட். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்லாம் எழுதி எல்லாமே ஃபெயில். எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இதிலே உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆனா எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு இருந்த காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்மறையா இருக்கும். ஏன்னா சம்பாதிக்க வேண்டிய வயசுல படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எதிர்மறையான ஒரு தருணத்தில் இருந்த நேரம். அப்போ அந்த ஒரு காலகட்டத்துல நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதன் விளைவு, நான் எந்த நிலையிலையும் தளர்ந்துடாம தொடர்ந்து ஊக்கமா இருந்து படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் தந்தது ஆண்டவர் தான். ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான எந்த வாய்ப்பும் எந்த வசதியும் இருந்திருக்காது. ஏன்னா நான் ஒரு ரொம்ப ஒரு எதிர்மறையா சிந்திக்கக்கூடிய, எதிர்மறையான எப்பவுமே அதான் என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்கிற ஒரு நபர். ஆனா ஆண்டவர் என்னை தொட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுனால நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு கடினமான காலங்கள். 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில ஒரு 2023 செப்டம்பர்ல ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர்னு ஒரு போஸ்டிங். அந்த இதுக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் எல்லாம் ஏன்னா அதுக்கு மேல படிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசு ஆயிடுச்சு அப்பவே. அப்போ நான் சரி அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் அந்த டைம்ல உறுதியா இருந்தாரு. என்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொன்னார். நான் அந்த டைம்ல தான் 2024 ஜனவரி மாசம் நாங்க ஹேலோ போறோம். நான் இன்னும் நிறைய இந்த தடவை போன மாதிரியே நாங்கெல்லாம் ஒரு 70-80 பேர் மொத்தமா ஹேலோ போறோம். எனக்கு பெருசா என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு ஜனவரி 17 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறோம். அப்பதான் எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்து, நான் தமிழ்நாட்டுல 54 பேர்ல 38வது ரேங்க் எடுத்தேன். ஏன்னா எனக்கே நம்ப முடியல அவ்வளவு பெரிய இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, நாம நல்ல பெரிய பெரிய நல்ல நிறைய படிச்சவங்க, நிறைய பின்புல உள்ளவங்க,
அப்படின்னா பரவாயில்ல. ஆனா எந்த பின்புலமும் எந்த வாய்ப்பும் இல்லாம ஒருத்தன் வரான்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அதுதான் தெளிவா சொல்றேன். அதுதான் நம்முடைய இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பலன், நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆண்டவர் மட்டும்தான். இந்த வாலிப பிரயாணத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் எல்லாருமே கடந்து வந்துதான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல எனக்கு படிப்பை மட்டும் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து இதுதான் அப்படின்னு நமக்கு இலக்க கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஒரு 10 நாள் முன்னால பையன் ஒன்னும் பிறந்திருக்கான். ஸோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்காரு. ரொம்ப ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாம எங்க இருந்திருப்போம் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம நம்ம நிறைய நினைச்சிட்டு இருப்போம், இந்த எல்லாம் ஜாலியா இருக்காங்க, எல்லாம் இது பண்றாங்க, ஏன் இவங்க எல்லாம் பைபிள் தூக்கிட்டு போறாங்க, ஏன் இவங்க மட்டும் சனிக்கிழமை இப்படி கோயில் விளையாடுறாங்க, இப்படிதான் நினைப்பாங்க. நான் பைபிள் தூக்கிட்டு வரும்போதும் அப்படிதான் இதே மாதிரி உங்களை மாதிரி நாங்களும் வந்துட்டு இருந்தேன். அப்பவும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவாரோ தந்தாரோ அப்பதான் அவங்களுக்கு அந்த இது புரியும். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு மாசமும் நீங்களும் சாட்சி சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் பெரிய அற்புதங்கள் செய்வாரு. தொடர்ந்து ஆண்டவரோட பயணிங்க. ஆசீர்வதிப்பார்.